இன்றைய நிறைவு செய்தியாக ஒரு மிகப்பெரிய தீர்க்கமான முடிவை பாஜக அரசு எடுத்திருப்பதாக எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள் சார். என்னன்னு பார்த்தா UNMOGIP அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் மிலிட்ரி அப்சர்வேஷன் குரூப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குரிய அந்த ஒரு குழு 1949 இந்தியா பாகிஸ்தானை மானிட்டர் பண்ணி யூஎனுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குழு சார். 1949 முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இது ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில். இது டெல்லியிலையும் JNKலையும் இதுக்கான ஆஃபீஸ் இருந்திருக்கு. இதற்கான ஒட்டுமொத்த செலவையுமே பாரத அரசு தான் இத்தனை ஆண்டு காலம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது சுமார் 40-45 பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர்களுக்கு நிரந்தர விசாவுமே கொடுத்து இவர்கள் வச்சிருந்திருக்காங்க. முக்கால்வாசி அப்படிங்கிறத விட முழுவதுமாகவே இவர்கள் யூஎனுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே தான் இத்தனை ஆண்டு காலமும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கதா தெரிய வருகிறது. இப்பொழுது பாரத அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இவர்களுக்கான விசாவை ரத்து செய்திருக்கிறது. 10 நாளைக்குள்ள பேக்கப் பண்ணிட்டு நீங்க கிளம்பணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? சபாஷ் மோடி 370 எடுத்த போதே ஒரு சபாஷ், அயோத்தியில கோயில் கொண்ட போது சபாஷ், முத்தலாக எடுத்த போது சபாஷ், இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நேருவியன் பிளண்டர்ஸ் எல்லாம் நேரு சரி செய்து கொண்டு இருக்கிறார். நேரு செய்ததெல்லாம் பிளண்டர், அதை நேரு சரி பண்ண. யூஎன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னேன், காஷ்மீர்ல வெற்றியின் விளிம்பில் நாம யூஎனுக்கு போனோம்னு ரெஃபரண்டம் கேட்டார்கள். அதுக்கான காலகட்டம் மாறி போச்சு, இனிமேல் ரெஃபரண்டம் இல்லை. அப்போ ஒரு யூஎன்லேருந்து ஒரு கண்காணிப்பு குழு இந்தியாவில் எப்போதுமே ஜம்முவும் டெல்லியிலையும் இருக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பதட்டம் வந்தால் அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு வச்சிருந்தா யூஎனுக்கு ரிப்போர்ட் பண்ண இதை விட உலகத்தில் வேற எங்கேயாவது யூஎன் உட்கார்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை சார். யூஎன் இந்தியாவுக்கு ஆதரவாக எதுவுமே பண்ணலை, அதுதான் உண்மை. அதனால ஐக்கிய நாட்டு சபை என்பது அமெரிக்காவினுடைய கைக்கூலி சபையாகத்தான் இருந்தது. இப்போ ட்ரம்ப் என்னென்னலாமா பேசுறார், அது வேற. ட்ரம்ப்பும் கூட யூஎன்ஐ முதல்ல சொன்னது வேற, இப்போ ட்ரம்பினுடைய இதுவும் மாறிட்டு வருகிறது. எல்லாமே மாறுது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆகையினால நம்பகத்தன்மையற்ற உலக நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கணும், ஏன் டெல்லியில இருக்கணும்? அது பிஓகேல இருந்துக்க வேண்டியதானே, அது ராவல்பிண்டியில இருந்து. இந்தியா சோறு போடும், இந்தியா சோத்தை தின்னுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக எழுதணும்னு என்ன அயோக்கியத்தனம்! இதெல்லாம் இவங்களால தாங்க முடியும். சோத்தை தின்னுட்டு எவன் சோறு போட்டானோ அவனுக்கு எதிராக எழுதுறதுன்னா வெள்ளைக்காரனால தான் முடியும், ஜிகாத்திகளால தான் முடியும். இது அவங்க புத்தி, இந்தியர் புத்தி, ஹிந்து புத்தி. சோறு போட்டவனுக்கு செஞ்சோற்று கடன்கிறது இந்திய புத்தி. சோறு வாங்கி தின்னுட்டு அவன் முதுகில குத்துறது வெள்ளைக்காரன் புத்தி, ஜிகாத்தி புத்தி. அதை மோடி புரிந்து கொண்டார் வெற்றிகரமாக. இத்தனை வருஷம் இதெல்லாம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அதுதான் சார் இந்த சிந்து ட்ரீட்டி, வாட்டர் ட்ரீட்டி மாதிரி தான். எத்தனை அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தார்கள். 50-60 பேர் உட்கார்ந்து தினசரி ஒண்ணுமே இல்லாத. இப்போ பிரச்சனைன்னு இருந்தால் தானே 370க்கு அப்புறம் போயிருக்க வேண்டியதானே. காஷ்மீர் என்பது நம்மளுடைய உள்நாட்டு விவகாரம், உனக்கு வேலை இல்லை என்பது ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். அதுதான் ரைட்டு. ஆகையினால வெளியில் அனுப்பிட்டார். 10 நாள் அவங்க வெளியில் போய் ஆகணும். இதுதான் சரியான ஃபாரின் பாலிசி. மோடி தான் இதெல்லாம் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. மோடிக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் சபாஷ் சபாஷ் சபாஷ்.